எங்கள் டேரக்டர் படன்னு பேசினார் இல்லையா, கொஞ்சம் அன்ஃபில்டர்டாக பேசிட்டாரு. எங்கள் ப்ரொடியூசர் சொல்கிறாரு, ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துட போகுது, நானே கடன் வாங்கி தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பல அப்டக்கிள்ஸ், பல டிலேஸை தாண்டி அடித்து பிடிச்சி ஒரு மாதிரி கடைசியில் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த மாதிரி ஒரு கதையை என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இதை கொடுத்த இயக்குனர் சண்முகம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பையன், அதாவது என்ன தான் சொல்கிறேன், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர், ஒரு லவ்வர் பாய், ஒரு ஆங்க்ரி யங் மேன், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ திடீர்னு ஒரு ஆக்ஷன், இது உங்களுக்கு ஓகேயா, செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஆக்ஷன் படங்கள், கமர்ஷியல் படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ரஜினி சார் படமாக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், எஃப்டிஎஃப்எஸ் விசில் அடித்து 10 ரூபாய் டிக்கெட் வாங்கி பார்த்த பல கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன். ஸோ பட் அதுக்கான கரெக்டான டைமும் கரெக்டான ஸ்கிரிப்டும் வந்தால் மட்டும்தான் அது தொடணும் அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது. ஸோ டீசல் கதையை கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உலகம், இதை நம்ம கடந்து, இதை நம்ம பார்த்து, இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், கடந்து போயிருப்போம். பட் இது எங்கே ஆரம்பிக்குது, இது உள்ள என்ன நடக்குது, இந்த வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற, இந்த மாஃபியாவில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்றது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தை விட ரொம்ப முக்கியமான, உலகம் இயங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது கருப்பு தங்கம்னு சொல்கிற அந்த க்ரூட் ஆயில். ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 165க்கும் மேலே பை ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ பெட்ரோல், டீசல்லேருந்து ஆரம்பித்து தார், அது மாதிரி எல்பிஜி, நம்ம மண்ணெண்ணெய், இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போது, சொல்லும்போது இந்த வேர்ல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஆக்ஷன் படம் பண்ணோம், 4 பேர் அடிக்கணும், கமர்ஷியலாக ஒரு 2 சாங் இருக்கணும், ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்ற இன்டென்ஷனில் பண்ண படம் இல்லை. ஸோ இந்த படம்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போது ரீசெண்டாக ட்ரெய்லர் வந்தது. எனக்குள்ளேயே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. சரி, உண்மையாகவே நம்ம கான்ஃபிடென்ஸோட பண்ணிட்டோம் அந்த படத்தை, ஆடியன்ஸ் இதை எப்படி பார்க்க போகிறாங்க, இந்த புது நான் எடுத்துருக்கிற இந்த ஆக்ஷன் அவதாரை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன தயக்கமும் ஒரு சின்ன பயமும் இருந்தது. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் யாரும் பெருசாக திட்டலை. ஸோ அதுவே ஒரு பெரிய மெரிட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் முந்தானேத்து எஸ்டிஆர் அண்ணன் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்தேன்டா, பர்ஃபார்மன்ஸு அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார். உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் நீ ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணுற, ஒரு ஹீரோயிசமாக ஒன்று பண்ணுறன்னும் போது அதில் ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம், அந்த மீட்டரை நீ அளவாக கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர்கிட்டேருந்து வரும்போது அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. ஏன்னா இதோட நீ அதிகமாக பண்ணனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஆக்ஷன் படங்கள் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எல்லோரும் சொன்ன மாதிரி, இந்த பார்க்காத ஒரு உலகம். ஸோ ட்ரெய்லரில் வந்து நீங்கள் ஆயில், பெட்ரோல், டீசல், மாஃபியா இதை பற்றி தான் மேக்ஸிமம் போர்ட்ரே பண்ணியிருக்கோம் ட்ரெய்லரில். அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் செகண்ட் ஹாஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதில் ஆடியன்ஸ்க்கு என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அது லப்பர் பந்தாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் படம் பண்ணால் கூட அதில் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா, இல்லை எமோஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் தேவா சார் எனக்கு ஒரு 12-13 இயர்ஸாக அவருடைய நட்பு.
ஸோ அந்த நட்பு தான் இந்த படம் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். அவர் என் மேலே வச்ச அன்பு. அதாவது நான் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறத விட அவர் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறாரு. அதுதான் உண்மை. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறது, உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய மார்க்கெட்டை சைஸ் எல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு பட்ஜெட் போய் லேண்ட் ஆயிருக்கு. அது கூட டேரக்டர் சொல்லும் போது யோசித்தேன், எந்த டேரக்டரும் இப்படி ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல, அதிகமாக செலவாயிடுச்சு எங்கேயோ இழுத்துட்டு போயிடுச்சுன்னு. ஸோ அதை கூட ஃபில்டர் போடாமல் சொல்லிட்டாரு டேரக்டர். ஸோ ஆனால் அதான் உண்மை. ஸோ அதை தாண்டி பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம் தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு விஷயத்த எனக்காக இந்த படத்து மேலே வச்சுருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் மேலே, டேரக்டர் மேலே, எங்கள் டீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்கணும். கண்டிப்பாக சார் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சினிமா எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் கிட்டே இருந்து பார்த்துருக்கேன். மனுஷனுக்கு சாப்பாடு, தூக்கம், காற்று, தண்ணி இதெல்லாம் முக்கியம்னுவாங்க. அது எல்லாத்துலேயுமே அவருக்கு சினிமா கலந்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம பண்ணுற படமாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருப்பார். ஸோ அந்த சினிமா நிச்சயமாக அவங்கள கைவிடாதுன்னு நான் நம்புகிறேன் தேவா சார். அதுக்கு உதாரணமாக இப்போது ஒரு படம் லோகான்னு ஒரு படம் வந்தது. ஸோ உண்மையாகவே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட், அவ்வளோ பெரிய பட்ஜெட், பட் அவங்க அந்த படம் மேலே வச்ச நம்பிக்கை, அந்த அந்த ப்ரொடியூசர் அந்த படம் மேலே, அந்த கதை மேலே வச்ச நம்பிக்கை, அது வந்து அவங்களுக்கு பல மடங்கு ஈட்டி கொடுத்துருக்கு. தயவு செஞ்சு நான் இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணுறேன்றது மட்டும் தம்ப்நெயிலாக போட்டுறாதீங்க. நான் சொன்னது ஒரு எமோஷன், நான் சொன்னது அந்த ஸ்கேல், நான் சொன்னது அந்த ஒரு மைண்ட் செட் ஆஸ் எ ப்ரொடியூசர் தான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி நிச்சயமாக சார் சினிமா உங்களை நான் சொன்ன மாதிரி கைவிடாது. அண்ட் ஆடியன்ஸும் இது வரவேற்பாங்க. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்து தயாரிக்க போகிற மற்ற படங்களுக்கும் சரி.